இதுவும் கடந்து போவோம் எல்லாம் நன்மைக்கேன்னா நான் என் தேவையை புரிஞ்சால் வழியே இதுவும் கடந்து போவோம். இது ஒரு மேட்ரு இல்லை, கல்யாணம் பண்ணி இந்த ஒரு மேட்ரு இல்லை, இவன் புள்ள தர மாட்டான் 3 வருஷம் மேட்ரு இல்லைன்னு எப்போ ஆகுவா? இப்போ கடந்து போகணும் வாழணும்னா எப்படி வாழணும்? இதுவும் கடந்து போகணும். இது ஒரு விஷயமானு யார் ஆக்குனா? என் தேவை எனக்கு பெருசு, மற்றதெல்லாம் சும்மா. சரி தப்பெல்லாம் இந்த உலகத்தில் வானா எனக்கு. உன் சரி உன் தப்பு என்ன பண்ணிக்கா நீ வச்சுக்க. எனக்கு என்ன வேணும்? என் தேவையை சந்திக்கிறதுக்கு எனக்கு தகுதி வேணும், அப்படி தானே? இது கடந்து போவோம். ஆனால் அது கடந்து போவோம். நான் நிலையானவன் இல்லை. நான் செத்தலை, நான் நிலையானவன். எனக்கு வயசாக இருக்கும், வயசு இல்லாமல் இருக்கும், சின்னவனாக இருப்பேன், பெரியவனாக இருப்பேன், ஆம்பளையாக இருப்பேன், பொம்பளையாக இருப்பேன், எத்தனை பிரிவே எனக்கு தெரியாது. கடந்து போய் எனக்கு நான் வாழணும் இல்லை, நான் எங்கே வாழ்ந்தேன்? அப்போ உன் தேவை உன் நன்மைக்கு தான், உன் தீமைக்கு கிடையாது. உனக்கு கடவுள் தேவைன்னு உனக்கு குத்தாருல, பசி எதுக்கு குத்தாரு? உனக்கு நன்மைக்கு தான் குத்தாரு. ஆம்பளையாவோ அல்லது பொம்பளையாவோ எதுக்காக்குனாரு? நன்மைக்கு தான் ஆனார். வாழ வேண்டியது யார்? நீ தான். அப்போ கடந்து போகிற விஷயங்கள் கடந்து போயின்னு தான் இருக்கும். நீ தான் யார் மேலே கவனமாக இருக்கணும். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து படிக்கணும். தனித்தனியாக ஆகிட்டீங்கன்னா உன்னை ஏமாத்துறதுக்கு சொன்னாங்கன்னு அர்த்தம். இதுவும் கடந்து போவோம், அமைதியாக இரு, முயற்சி பண்ணாதுன்னா என்ன அர்த்தம்? அது இன்னொருத்தனுக்கு இல்லை, இன்னொருத்தரை சொல்கிறதுக்கு இல்லை. நான் இன்னொருத்தர்கிட்ட போய் இதுவும் கடந்து போவோம் எல்லாம் நன்மைக்கே, அதுக்கு இல்லை. நான் புரிஞ்சு வச்சுக்கணும், எனக்கு சொல்லிக்கிறது. யாருக்கு சொல்கிறது? நான் எனக்கு சொல்லிக்கணும். என்னன்ட்டேன் எல்லாம் கடந்து போவோம் எல்லாம். ஆனால் என் தேவை நான் என்ன பண்ணுறது? என் தேவை எனக்கு நன்மைக்கு, என் தேவை எனக்கு நன்மைக்கு. அப்போ புள்ள பொறுக்காமல் இருக்கிறது நன்மைக்கு. அப்போ இது கடந்து போகணும்னு நினச்சா தான் நான் என்ன செய்வேன்? நன்மைக்கு என்ன செய்யணும்னு முயற்சி செய்வேன். இல்லைன்னா என்ன ஆவேன்? நான் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு நாக்கு வலிக்கிறதா? ஆம்புலன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு நாக்கு வலிக்கிறதா? அதில் புள்ள வந்துடுமா? ஐயா எங்கள் வீட்டுக்கு கடவுள்கிட்ட போய் எங்கள் வீட்டுக்காரர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறாருங்க, மார் மேலே வச்சு நான் புள்ள பிறந்துக்குமா? எது மேலே வச்சுன்னா புள்ள பிறக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம் சர்டிஃபிகேட். ஒரிஜினலாக ஒரு வேலையும் செய்யறதில்லை, சர்டிஃபிகேட் வச்சுக்கிறாங்கல்ல, அதனாலே சர்டிஃபிகேட் தரவுன்னு போயிட்டுக்கிறான். சர்டிஃபிகேட் தாண்டா கடவுள் நிற்கிறான் ஒருத்தன். டாக்குமெண்ட் தான் மேட்ரு.